ஓசூரில் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னபிஷேகம் வெகு விமர்சையாக லிங்க ரூப ஈஸ்வரனுக்கு அன்னத்தாலும் காய்கனிகளாலும் சிறப்பு அலங்காரங்களுடன் திரளாக பக்தர்கள் வழிபாடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட டெம்பிள் லேண்ட் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மௌன குரு விநாயகர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னபிஷேக வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ மௌன குரு விநாயகர், வள்ளி தெய்வானை சமதி, ஸ்ரீ முருகர், பார்வர்த்தினி அம்மன், ஸ்ரீ பசுபதீஸ்வரர் அம்மன், தர்ஷனமூர்த்தி, விஷ்ணு, துர்கை உள்ளிட்ட தெய்வங்கள் தனி சன்னதி கொண்டு அருள் பலிக்கின்றார். சுமார் 20 ஆண்டுகளாக இந்த திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ பசுபதிவரருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அன்னபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று அன்னதானம் நடைபெற்று வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று 21ஆம் நாள் ஆண்டாக ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னபிஷேகம் சிவபெருமானுக்கு விமர்சையாக நடைபெற்றது. லிங்க வடிவத்தில் காட்சி தரும் சிவபெருமானுக்கு பால், இளநீர் உள்ளிட்ட திராவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் ருத்ர வரையணங்களுடன் நடைபெற்றன. தொடர்ந்து சிவபெருமானுக்கு அன்னதானம் மற்றும் அன்னம் மற்றும் காய்கனிகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. பின்னர் சிவபெருமானுக்கு மலர்களாலும் தங்க கவசத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு மகா மங்களார்த்தி, பஞ்சமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் அந்த பகுதியை சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குடும்பத்தோடு வந்திருந்து பங்கேற்று சிவசஷ்டகம் உச்சரித்து பக்தி பரவசத்தில் ஓம் நம சிவாய என்ற கோஷங்களுடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல், சாம்பார் சாதம் உள்ளிட்ட தயிர் சாதம் உள்ளடக்கிய அன்னதானம் வழங்கப்பட்டது. இதே போன்று ராம்நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோவிலிலும் சிவபெருமான் சோமேஸ்வரராக எழுந்தெழுந்து காட்சியளித்தார். அவருக்கு இன்று அன்னதானம் காய்கனிகளாலும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.